Hello everyone, welcome to Kira's Art Gallery. இந்த வருஷம் கோலு டெக்கரேஷனுக்கு நான் சரவண பொய்கை தான் எடுத்திருக்கேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முருகர் செய்ய இந்த டால் தான் நான் எடுத்திருக்கேங்க. இந்த டாலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. கர்லி ஹேர் வேணுங்கிறதுனால நான் உள்ளன் எடுத்திருக்கேங்க. உள்ளனை ஒரு 10 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரிச்சிடலாம். முதல்ல ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் இப்படி புல் பண்ணாலே ஹேர்லாம் ரிமூவ் ஆயிருங்க. ஹேர் ஃபிக்ஸிங்க்கு நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உள்ளன ஒரு விரலில் இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு க்ளூவில் ஒட்டிடலாங்க. கீழே இருக்க அந்த ஃபோல்டிங்கெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோவில் லேயர் பை லேயராக எப்படி ஹேர் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கேங்க. நார்மலாக ஹேர் ஃபிக்ஸிங் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம ஹேர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹேரில் அங்கங்கே வந்து க்ளூ இருந்ததுன்னா நம்ம பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு அதை மறைச்சிடலாங்க. முருகருக்கு பஞ்சகச்சம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேங்க. இந்த கிளாத்தில் நான் ஓரங்களில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேங்க. சப்போஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியலன்னா ஃபோல்ட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த கிளாத்தில் டாலை சென்டராக வச்சுட்டு இடுப்பு பகுதியில் ஸ்டிச் பண்ணி விட்டுருலாங்க. பின்பக்கம் இது போல் ப்ளீட்ஸ் எடுத்துடலாங்க. முன்பக்கம் ப்ளீட்ஸ் எடுக்கும்பொழுது கொஞ்சம் இழுத்து பிடிச்சு ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லாவே வந்துடும். ப்ளீட்ஸை செக்யூர் பண்ண ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இப்போது 2 ப்ளீட்ஸையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் இதை கவர் பண்ண மறந்துட்டேங்க. ப்ளீட்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாலை உட்கார வச்சு அந்த லென்த்தை மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸை வந்து கட் பண்ணுங்கள்.
நூல் பிரிஞ்சு வராமல் இருக்க ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த ப்ளீட்ஸை ஒட்டி விட்டுடலாம். பார்டருக்கு இந்த லேஸ் எடுத்திருக்கேங்க. கால்கள்லையும் சென்டர் போர்ஷன்லையும் இதை ஒட்டி விட்டுடலாம். கால்களில் ஒட்டும்போது டாலை பின்பக்கமாக திருப்பி இந்த வி ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பார்டர் வந்து சென்டர் போர்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது முன்பக்கமும் பின்பக்கமும் மட்டும் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணலாங்க. சென்டர் போர்ஷனை வந்து விட்டுடலாம். ஸோ அப்படி விடும்பொழுது நம்ம டாலை உட்கார வைக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. முருகருக்கு பஞ்சகச்சம் அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஜுவல்லரி பண்ணிடலாங்க. ஜுவல்லரிக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா வேக்சிங்க்கு யூஸ் பண்ணுற ஷீட் தான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த ஷீட்டில் நமக்கு தேவையான அளவில் ஹாரம் வரைஞ்சிடலாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னுட்டு. நான் சென்னையில் இருக்க பாரிஸ் கார்னரில் நாராயண முதலி பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த தீமுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடைக்குங்க. அது போக நான் ஆன்லைனில் சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபோர் டு 5 ஹவர்ஸ் வந்து இது நல்லா ட்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஜுவல்லரிலாம் அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காலுக்கு சிலம்பும் தண்டையும் போட்டுடலாம். கைக்கு கடையும் போட்டுடலாங்க. காதுக்கு இப்போ குண்டலம் பண்ணிடலாங்க. இதுக்கு 2 சைடட் பால் ஹெட் பின் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ கியர்லாக் ஒன்று இன்சர்ட் பண்ணிடலாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த கோல்டன் பீடுடைய ஹோல் வந்து ஹெட் பின்னோட பெருசாக இருக்கிறதுனால வெளியில் வந்துடுங்க. ஸோ அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கியர் லாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க.
இப்போ இந்த கிரீடமில் பேட்ச் ஒர்க்கை ஒட்டி விட்டுடலாங்க. குண்டலம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டட்டில் இந்த பீடை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு ஹைட் வச்சுட்டு கட் பண்ணிடலாங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க. இப்போ ஒட்டியானம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேர்ள்ஸுக்கு நம்ம ஒட்டியானம்னு சொல்லுவோம், பாய்ஸுக்கும் ஒட்டியானம் தானேன்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க. அந்த க்ளூ கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி எடுத்து ஸ்டிக் பண்ணோன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்குங்க. முதல்ல சின்ன ஆரம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் பெரிய ஆரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கிரீடம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிரீடம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிடுங்க. அப்போ தான் அது ஹேரோட நல்லா ஃபிக்ஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு குண்டலம் போட்டு விட்டுடலாங்க. விபூதி பட்டை வைக்க ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த பால் பின்னை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க. விபூதி பட்டை நல்லா காஞ்ச பின்னாடி எல்லோ பெயிண்ட் வைக்கலாங்க. அதுபோல் எல்லோ பெயிண்ட் நல்லா காஞ்ச பின்னாடி ரெட் வைக்கலாம். காயறதுக்கு முன்னாடி நம்ம வச்சிட்டோன்னா எல்லாமே மிங்கிள் ஆயிரும். இப்போ மருதாணி வச்சு விட்டுடலாங்க. மருதாணிக்கு நான் அக்ரிலிக் பென் எடுத்திருக்கேங்க. அக்ரிலிக் பென் கிடைக்கலனா நம்ம பெர்மனன்ட் மார்க்கரே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஐப்ரோஸ்க்கு பெர்மனன்ட் மார்க்கர் செலக்ட் பண்ணும்பொழுது நல்ல பிளாக்காக எடுத்துக்கோங்க. சில பெர்மனன்ட் மார்க்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்குங்க. அந்த மாதிரி மார்க்கர்லாம் அவாய்ட் பண்ணிடலாங்க. சரவண பொய்கையில் 6 முருகர் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த 6வது முருகர் அழகாக ரெடி ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடியே நான் 5 முருகர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது 6 முருகரையும் ஒன்றா பார்க்கலாங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வேல் பண்ணிடலாங்க. வேல் செய்ய நான் வந்து பேம்பூ ஸ்டிக்கும் சார்ட்டும் எடுத்திருக்கேங்க. பேம்பூ ஸ்டிக்கு வந்து கோல்ட் பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த பெயிண்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ சார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேம்பூ ஸ்டிக்கை சென்டராக வச்சுட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ வேலுக்கும் வந்து கோல்ட் பெயிண்ட் பண்ணிடலாங்க. கோல்ட் பெயிண்ட் நல்லா காஞ்ச பின்னாடி வேலை வந்து டெக்கரேட் பண்ணிடலாங்க. பொய்கையில் வைக்க ஃப்ளோட்டிங் லோட்டஸ் தான் எடுத்திருக்கேங்க. இதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. டாலுடைய சைஸ் வந்து 6 இன்ச்சுங்க. லோட்டஸோடைய சைஸ் வந்து 7 இன்ச் வாங்கியிருக்கேங்க. தாமரையில் சென்டரில் இருந்த மகரந்தத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு
இந்த முட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தாமரையை இலையில வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுறலாங்க. தாமரையில் 3M டபுள் சைடட் டேப்பை ஒட்டிடலாங்க. அதுக்கு மேலே முருகரை ஒட்டி விட்டுறலாம். கொலு முடிஞ்ச பின்னாடி இந்த டாலெல்லாம் வந்து தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஜுவல்லரிலாம் வந்து ரொம்ப கருக்காமல் இருக்குங்க. அதுக்காக 3M டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ பொய்கை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் வீட்டில் இருந்த பைண்டிங் போர்டும் காட்டன் போர்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்ககிட்ட பைண்டிங் போர்டு இல்லைன்னா 2 லேயர் காட்டன் போர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பைண்டிங் போர்டையும் காட்டன் போர்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு நான் ஃபெவிகால் SH எடுத்திருக்கேங்க. இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்குங்க. ஹைட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு தெர்மோகோல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். தெர்மோகோல் டெக்ஸ்சரை மாற்ற தண்ணி எஃபெக்ட் தெரிய நான் கிச்சன் டிஷ்யூ எடுத்திருக்கேங்க. கிச்சன் டிஷ்யூவை 2ஆக பிரித்து க்ளூவில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுறலாங்க. பொய்கை அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக இருக்க நீர்நிலைன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்க பாறையும் பிளான்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. பாறை செய்ய முதல்ல நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் ஃபாயில் ஷீட் வந்து ஒரு லேயர் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. இப்போ பாறையை ஒட்டி விட்டுடலாங்க. இந்த பாறை நல்லா போர்டோட காஞ்ச பின்னாடி பெயிண்ட் பண்ணிடலாங்க. இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேங்க. தண்ணிக்கும் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேங்க. ஃபாயில் ஷீட்டில் அக்ரிலிக் பெயிண்ட் அவ்வளோவா ஒட்டாதுங்க. அதனால் முதல்ல ஒரு கோட் கொடுத்துட்டு நல்லா காஞ்ச பின்னாடி செகண்ட் கோட் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து பெயிண்ட் வந்து ஒட்டும். இப்போ பாறையை சுற்றி செடியெல்லாம் ஒட்டி விட்டுருலாங்க. இந்த செடியெல்லாம் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாறைக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 கோட் வந்து நல்ல டார்க் ஆஷ் கலர் கொடுத்துருங்க. அது நல்லா காஞ்ச பின்னாடி மேலே வந்து லைட் ஆஷ் கலரை ஃபுல்லாக அடிக்காமல் அங்கே இங்கேயும் படுற மாதிரி டச் பண்ணி விட்டுருங்க. பொய்கை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது முருகரை இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சரவண பொய்கை ரெடி ஆகிடுங்க. லோட்டஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 3M டபுள் சைடட் டேப் தான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொய்கையுடைய சென்டருக்கு நான் எதுவும் வந்து பிளான் பண்ணலை. முருகரில் ஒட்டின பின்னாடி சென்டர் வந்து ரொம்ப வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த லோட்டஸுடைய பட்டெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சென்டர் பீஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, சரவண பொய்கை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் வீட்டு கோலுக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். This is Sivasangari Subramanian. Have a great day.